வணக்கம். கதை கதையம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் இமயம் அவர்களின் வரம் கதை. பெரியநாயக வாசலுக்கு வர்றா. ரகசியமாக தெருவோட அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறா. ஆள் நடமாட்டமே இல்லை. பக்கத்து வீட்டை பார்க்குறா. வீடு பூட்டி இருந்துச்சு. முந்தானையால் முக்காட்டை போட்டுக்கிட்டு விடு 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 விடுன்னு நேராக கடைக்கு நடந்து போகிறான். எட்டனாவுக்கு சூடங்குடி செட்டியாரே அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு செட்டியார். வெத்தலை பாக்கு கொடு, சுருட்டு வை, தேங்காய் ஒன்று, பொரி 5 ரூபாய்க்கு பொரிகடலை கட்டு. பேய் அடித்த மாதிரி இருக்கியே, என்ன விஷயம்? பேய் மடிக்கல, பிசாசு மடிக்கல. இந்த பேச்சு பேசாமல் சாமானத்தை கொடு அப்படின்னு சொல்கிறான் முறைச்சிக்கிட்டே பெரியநாயகம். செட்டியாரோட முகம் சுருங்கி போச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. ஊதுவத்தி, நெருப்பு பெட்டி, இதையும் கொடு. அப்புறம் அம்பிடுத்தா எம்மாமாச்சு? 20 ரூபா பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பித்தான். எட்டி எட்டி காலை வச்சு நடந்தா. அவன் நடந்த விதம் யாரும் தன்னை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெரியநாயத்துக்கு செட்டியார் மேலே கோவம் வந்துச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் பாரு. 3 நாளாக அவன் கடைக்கு ஜனங்க வந்திருப்பாங்க, கேட்காமலாம் இருந்திருப்பாங்க. கேட்குறான் பாரு கேள்வி. அவன் மட்டுமா கேட்குறான், ஊரே கேட்குது, உலகமே கேட்குது அப்படின்னு சொல்கிறான். உச்சி வெயில், தர நெருப்பாக சுட்டுது, அனல் காற்று வீசிச்சு, தலை கிறுகிறுத்துச்சு, மயக்க வர்ற மாதிரி கண்ணு இருட்டிக்கிட்டு வந்துச்சு. எதையும் அவள் பொருட்படுத்தலை. இதில் யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவள் பார்க்கவே இல்லை. பேய் மாதிரி நடந்தான். ஊரை தாண்டி சுடுகாட்டுக்கு போகிற பாதையிலேருந்து விலகி மேக்கால நடக்க ஆரம்பித்தான். செங்காமேட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த எதிர் வீட்டு தைலம்மா அவள் பார்த்தான். தைலம்மா இவளை பார்த்து, இந்த உச்சி வெயிலில் மட்ட மத்தியானத்தில் எங்கடி போகிற அப்படின்னு கேட்டான். நான் எங்கே போக முடியும், சுடுகாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் பெரியநாயகம். ஈனமானம் கெட்டு போய் ஒருத்தி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக நீ எதுக்கடி சாவ போகிற? போடி வீட்டுக்கு, கோயில் பக்கம் போவாத, சாமிக்கு தீட்டு ஆகாது, உச்சி வெயிலுக்கு தான் காற்று கருப்பு நடமாடு, பேய் பிடிச்சிக்கும்படி அப்படின்னு தைலம்மா சொன்னதையும் பிடிச்சா பிடிக்கட்டும், அப்படி பிடிச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிற்காம நடக்கிறான். தாய்க்கு மவளுக்கு ஏண்டி புத்தி கோணலா வேலை செய்யுது பலிகாரம் உண்டைகளா அப்படின்னு தைலம்மா சொன்னது காதில் விழுந்துச்சு. ஆனாலும் விழாத மாதிரி நடந்து போனான். தெருவில் எப்படி பேசுனா, இப்போ எப்படி பேசுகிறவர்? நான் ஜாவ போகிறதுக்கு கவலைப்படுறாளாம். இதுதான் பழிக்கஞ்சாத ஊராச்சே அப்படின்னு தைலம்மாவை திட்டினான். அந்த கோவத்திலேயே, நான் பெற்றது ஒழுங்காக இருந்திருந்தா ஊர்க்காரங்க எதுக்கு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டே பல்ல நரன்னு கடிச்சுக்கிட்டு துணியை அவுத்து விட்டு தெருவில் விட்டாப்புல விட்டுட்டு போயிட்டான். மானம் போச்சு. செட்டியார் மேலே, தைலம்மா மேலே, ஊர் மக்கள் மேலே எல்லாம் கோபம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே கோவல் மேலேயும் செங்கனி அம்மா மேலேயும் தான் அதிக கோவம் வந்துச்சு. 3 நாளைக்கு முன்னால் 12ஆம் வகுப்பு கடைசி பரீட்சை எழுத போன செங்கனி அம்மா ஊடு திரும்பலை. ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் கோவாலோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுது. அவள் ஓடி போயிட்டா அப்படிங்கிறத விட கோவாலோட ஓடி போயிட்டா அப்படிங்கிறது தான் நெருப்பாக பொசுக்குச்சு பெரியநாயத்தை. கோவால் வேறு யாரும் இல்லை, செங்கனி அம்மாவுக்கு சொந்த பெரியப்பாமாவை. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான். சின்னம்மான்னு அவளை கூப்பிட்டதும், பாப்பான்னு செங்கனி அம்மாவை கூப்பிட்டதும் நினைவுக்கு வந்துச்சு. காரி துப்புனா. சின்னம்மான்னு சொல்லியே சுடுகாட்டில் குழி வெட்டி போட்டானே சண்டால அப்படின்னு சொன்னான். முன்னை விட வேகமாக நடக்க முயற்சி செஞ்சா. அக்கா தங்கச்சின்னு வரமுறை இல்லாமல் போகத்தா காலேஜில் படித்தான் போல இருக்குது. இந்த ஊரில் சீனு ஒருத்தன் சொல்லாத மாதிரி இத்தனை வருஷமாக இருந்தனே. நான் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்? பள்ளிக்கூடத்தில் என்ன படிப்பு சொல்லி தரானுகோ, வீட்டுக்கூட டிவி கொடுத்தா அண்ணன் தம்பி கூட மட்டுமில்லை, பெத்த அப்பங்கூட போவாளுக. என் கண்ணையே நொல்லையாக்கி போட்டாலே அப்படின்னு மனங்கனான். பெரியநாயத்துக்கு செங்கனி அம்மா தான் உலகமாக இருந்தா. அந்த உலகம் இப்போது கருகி போயிடுச்சு. செங்கனி அம்மா கோவாலோட ஓடி போயிட்டு செய்தி தெரிஞ்ச உடனே ஓடி வந்து, அவளுக்கு உலகத்தில் வேற ஆம்பளையே கிடைக்கலையோ, என்னாடி புள்ள பெற்றிருக்கிற அம்மானம் கெட்டவ அப்படின்னு சொல்லி கோவாலோட அம்மா பூங்கோதை திட்ட ஆரம்பித்ததும் வீட்டுக்குள்ளே போய் படுத்தவ தான். 3 நாளாக ஒன்றுக்கு விட கூட வெளியில் வரல. பூங்கோதையும் அவள் புருஷனும் கோவாலை தேடிக்கிட்டு போனாங்க. ஆனால் ஆள் கிடைக்கல. அந்த தேவடியா எங்கே இருந்தாலும் போய் மசுறு அறுத்து மானவங்க படுத்தி இழுத்து வராமல் விடமாட்டோம் அப்படின்னு இவகிட்ட நேராகவும் ஆள் வச்சுன்னு சொன்னா பூங்கோதை. யாரோ வந்து என்னென்னமோ சொன்னாங்க. எதையும் காது கொடுத்து கேட்கல. ஒருத்தர்கிட்ட கூட வாய் திறந்து பேசலை. அடித்து புரண்டு அழல, ஒரு சொட்டு கண்ணீர் விழலை. பாறை மாதிரி இறுகி போய் உட்காந்துருந்தான். 3 நாளாக அவள் வெளியிலேயே வரல. அப்படின்னாலும் ஊரில் பேசிக்கிறது எல்லாமே பூங்கோதையும் அவன் புருஷனும் பேசிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அவங்க வீடும் இவங்க வீடும் பக்கம் ஒரு செவ்வறு தான் இடையில. அவங்க என்ன பேசினாலும் இங்கே கேட்கும். வேடப்பர் கோயிலை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்த பெரியநாயகத்துக்கு என்ன தோணுச்சோ தெரில. நின்று சூரியனை பார்த்தா, கடவுளே, நான் ஒரு பாவத்தை அறிஞ்சவே இல்லை, நான் தான் அனுப்பிவிட்டேன்னு ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. ஊர்க்காரங்க முன்னால் நான் அலுவலியான். நல்லது கெட்டது உனக்கு தெரியும், நீ பார்த்து கூலி கொடு, பழியை உண்டாக்கி புட்டா மானங்கெட்ட மூதி அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டான். சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்கள் இருட்டிட்டு வர மாதிரி இருந்ததுனால மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான்.
எனக்கு வாச்சவன் உசுரோட இருந்தா எனக்கு எதுக்கு இந்த விதி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பெரியநாயகம் ஏழுமலையை திட்டினான். அவன் இறந்து ஒரு 12 வருஷம் இருக்கு. பாம்பு கடிச்சு ஏழுமலை சாகிறப்ப செங்கனி அம்மாவுக்கு 6 வயசு நடந்துகிட்டு இருந்துச்சு. அவள் ஒரு குழந்தை தான். செங்கனி அம்மா பிறந்து 40வது நாள் தான் பெரியநாயகத்தோட அப்பாவும் இறந்து போனார். அவர் இறந்த 2வது வருஷம் அவளோட அம்மா செத்தான். பெரியநாயகம் மட்டும்தான். அவள் பெத்தது ஒரே புள்ள. ஏழுமலை இறந்து கரும காரியம் முடிஞ்சு 3வது நாளே உங்கு பாகத்தை பிரித்து விட்டுட்டாங்க. செங்கனி அம்மாவை பெரியநாயக வளர்த்த மாதிரி ஊரில் யாருமே வளர்த்துருக்க மாட்டாங்க. தெருவை கூட்ட விட மாட்டா, தண்ணி எடுத்து வர விட மாட்டா, ஓடையில் கிணத்துல குளிக்க அனுப்ப மாட்டா, நோட்டு பேனா வாங்க கடைக்கு போக அனுப்ப மாட்டா. எல்லா வேலையும் தானே செய்வா. இது வரைக்கும் அவளை திட்டுனது கூட கிடையாது, அடித்ததும் கிடையாது. அவளும் ஊர் பிள்ளைங்க மாதிரி வம்பு வழக்கு செய்கிறவ கிடையாது. தெருவில் சிரித்து பேச மாட்டா யார்கிட்டையும். சொந்த பெரியப்பா மவன் தானே அப்படின்னு சொல்லி பெரியநாயகமும் அவங்கிட்ட நம்பி பழக விட்டா. அவளும் அண்ணன் தானேன்னு பழகுனா. ஊரில் யாருக்குமே சந்தேகம் வரல. அவங்க ஓடி போகிற வரைக்கும் ஊருக்குள்ளே யாருக்குமே விஷயம் தெரில. அழுத்தக்காரி தான், அதான் கழுத்தை அறுத்துப்புட்டான். ஒரு தருமனாயே இல்லையா, பழிப்பாவத்துக்கு அஞ்சாத முண்டைய பெத்தேனே அப்படின்னு கத்திக்கிட்டே பெரியநாயக வேடப்பர் கோயிலுக்கு வந்தா. சுற்று வட்டாரத்தில் பேர் போன சாமி, துஷ்ட தெய்வம். பெண்கள் தனியாக வரமாட்டாங்க, உச்சி வெயில் நேரத்துக்கு ஆம்பளைங்க கூட வரமாட்டாங்க. ஆனால் பெரியநாயக எதை பற்றியும் யோசிக்காமல் வந்தா. கோயில் கிழக்கு பார்த்துருந்தது. கோயிலுக்கு 2 பக்கமும் 2 குதிரைங்க நின்றுது. தெற்கு பக்கமாக இருந்த குதிரைக்கு பக்கத்தில் ஒரு வன்னி மரம் இருந்துச்சு. மரத்துக்கு கீழே 30-40 சூளம் இருந்துச்சு. ஒரு சில சூளங்களில் எலுமிச்சம்பழம் சொருகப்பட்டிருந்துச்சு. 1-2 சூளங்களில் மல்வேட்டி கட்டி இருந்துச்சு. வேடப்பர் கோயிலுக்கு தெற்கால 70-80 அடி தூரத்தில் முனீஸ்வரர் கோயிலும், அதுக்கு 10-20 அடி தூரம் தள்ளி கிழக்கில் வடக்கு பார்த்த மாதிரி மலையாள கருப்பணசாமி கோயிலும் இருந்துச்சு. சுவரை ஒட்டி பெரிய வில்வ மரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடியில் 7-8 சூளம் இருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்த பெரியநாயகம் முனீஸ்வர கோயிலோட வாசத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி விழுந்து கும்பிட்டான். அடுத்து மலையாள கருப்பணசாமி கோயில் வாசலில் நின்று கற்பூரத்தை ஏற்றினா. கடைசியாக வேடப்பர் கோயில் வாசலில் முன்னாடி வந்து பொறி, பொட்டுக்கடலை, வெத்தலை பாக்கு, சுருட்டு இப்படி வச்சா. ஊதுபத்தியை குத்தா தரையில் சொருகி வச்சு கொளுத்துனா. கற்பூரத்தை ஏற்றினா. தேங்காயை உடைச்சி வச்சுட்டு வடக்கு முகமாக அப்படியே கீழே விழுந்து கும்பிட்டான். நெடுஞ்சாங்கடையாக விழுந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே தரையில் கிடந்தா. எழுந்து நின்று 2 கையிலையும் மேலே ஒசத்திபடி மேலே நல்லா கூப்பி வேடப்ப சாமியை பார்த்து சொல்கிறா. வேடப்பா, 3 நாளாக நான் அண்ணன் தண்ணி இல்லாமல் பித்து பிடிச்சி பேயா அலையிறேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவளை நீ தான் பார்த்து கூலி கொடுக்கணும். என்னை மொக்க பண்ணி போட்டு போயிட்டா ஒருத்தி. நெஞ்சுக்கு நீதியாகத்தான் சொந்த பெரியப்பா அவன் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். எனக்கு கட்டுனவன் இல்லை, பெத்தவங்க உத்தவங்க மற்றவங்க ஒருத்தரும் இல்லை. நான் பெத்தது ஓடி போச்சு. ஊரு நம்பலை, உலக நம்பலை. தாலி கட்டிட்டு இந்த ஊருக்கு வந்த நாளா உன்னைத்தான் நான் குலக்குருவா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் உன்னை ஒருத்தனை நம்பி மட்டும்தான் இங்கே வந்து கையேந்து நிற்கிறேன். நீ எனக்கு ஒரு முடிவை சொல்லு. ஓடிப்போனவ துடிக்க சாவணும். இதைத்தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஆடு வேணும், மாடு வேணும், காடு வேணும் அப்படின்னு நான் கேட்கல. நகை நட்டு வேணும்னு கேட்கல. மெத்த ஊடு வேணும்னு கேட்கல. நெருப்பு எரியிறாப்பல என் நெஞ்சு வேவுது. அது கூடமா உனக்கு தெரியல? சொந்த பெரியப்பம் அவங்க கூட ஓடி போயிட்டாலே. பொச்சில் நெருப்பை வாரி கொட்டணும். என்னால் ஊர் பேசுகிற வார்த்தையை கேட்க முடியல. ஊசியில் குத்துறாப்பில் இருக்குது, உசுறு போகிறாப்பில் இருக்குது. எனக்கு வாய்ப்புட்டு போட்டு ஊமையாக்கி போட்டு 3 நாளாக நான் செத்து போயிருப்பேன். நான் சாவக்கூடாது. நான் சாவ மாட்டேன். அவள் சாவணும். அவள் சாவறத, அவள் செத்து புணமாக கிடக்கிறதே நான் 2 கண்ணாலையும் பார்க்கணும். பார்த்துட்ட பின்னால் அடுத்த நிமிஷமே ஏன் பணம் சுடுகாட்டில் வேவணும். நான் வாழ்கிறதுக்காக வரம் கேட்கல. அவள் சாவணும், நான் சாவணும். சாவறதுக்கு சாவம் கொடு சாமி, சாவறதுக்கு சாவம் கொடு. இந்த வவுத்தில் தான் அவளை வச்சுருந்தேன். என்னோட வவுறு மண்ணு திங்கிட்டு மக்கி போகட்டும். பேர் வச்சாம்பாரு சாமி பேர் செங்கேணி அம்மா, நூனி அம்மான்னு. அதுதான் திறந்து காட்டிப்பட்டு போயிட்டான். குடிசாமின்னு முன்னால் தான் அவளுக்கு மொட்டை அடித்து பேர் வச்சு. புள்ளை இல்லைன்னு 5-6 வருஷம் விரதம் இருந்து தவம் இருந்து பெத்தனேடா. கொல்லையில் போன வேடப்பா, நீ ஒரு வழி காமிக்கலையே. வருஷம் திருநாவில் உனக்கு தேங்காய் உடைச்சி சூடமேற்றி கோழியை காவு கொடுத்து நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு நினச்சனே. கல்லாட்டம் மண்ணாட்டம் குந்தி இருக்கவா இப்படி பண்ணி போட்டியாட பாவி தெய்வமே. ஓடுனவ ஒரு சக்கிலி பையன், வண்ணா பையன் கூட ஓடி போயிருந்தா கூட தேவலையே. அப்படி இருந்தால் கூட என் நெஞ்சு ஆறி இருக்குமே. ஆளை அடுப்பு வேவுற மாதிரி என் நெஞ்சு வேவுதடா வேடப்பா. ஊரில் உலகத்தில் ஒரு ஆம்பளையும் இல்லையா? உலகத்தில் ஒருத்தங்கிட்டையும் இல்லாதது அவங்கிட்ட என்ன இருக்குன்னு ஓடி போயிட்டாலோ. நொல்லக்கண்ணு சாமியே, நீ நொல்லக்கண்ணு சாமி தான். நான் எப்படி இந்த சரீரத்தை வச்சு உசுரோடு இருப்பேன்?
நான் பங்கப்பட்டு நிற்கிற மாதிரி, கொலை போய் நிற்கிற மாதிரி, நான் கையேந்தி நிற்கிற மாதிரி அவளும் நிற்கணும். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற, வேற ஒன்றும் கேட்கல. நான் ஒருத்தனுக்கு முந்தாணி விரிச்சிருந்தா என்னோட வாக்கு சரியாக நடக்கணும். என் வவுறு எரியிற மாதிரி அவள் வவுறு எரியணும். என் கண்ணை மறைச்சிட்டு போயிட்டா போகட்டும், ஊர் சிரிக்குது, உலகம் சிரிக்குது. இதுக்கா நான் பிள்ளைய பெத்தேன்? இதுக்காடா நீ எனக்கு வரம் கொடுத்த சாமி? ஊரு பிள்ளையவ மாதிரியா அவளை நான் வளர்த்தேன்? இத்தனை வயசுக்கு அவள் மேலே வெய்ய பட்டு இருக்குமா? இல்லை தரையில் தான் காலு பட்டு இருக்குமா? அவள் மேனியில் தூசு தும்பு பட்டு இருக்குமா? போயிட்டா பழிகாரி, என்ன நெருப்பில் தள்ளி விட்டுட்டு போயிட்டா. அவர் உதுவான ஜாதகத்தை போட்டு பார்த்தப்ப கூட அப்படி இப்படின்னு ஜோசிகாரன் சொல்லலையே. மேற்படிப்பு படிப்பான்னு தானே சொன்னான் சதிகார பையன். எனக்கு புருஷன் இருக்கானா? புள்ளை இருக்கானா? பங்கும் பங்காளி இருக்காங்களா? ஊரில் இருக்கிற பயலுவகை எல்லாம் என் சீலையை தூக்கி பார்க்கணுன்னு தானே அலைஞ்சானுங்க. உலகத்தில் நீ ஒருத்தந்தான் எனக்குன்னு இருக்க. நீயும் கல்லா குந்தி இருந்தா யார் எனக்கு வருவா? உன்னை நம்பித்தானே இந்த கொலகார பைய ஊரில் இருக்கே. நீயே எனக்கு துணை இல்லாமல் போயிட்டியே. அவள் புத்தியை பிய திங்க வச்சுக்கிட்டியே. இதெல்லாம் உன்னோட சூழ்ச்சி தானா? அவள் புத்தியை பிய திங்க வச்சுட்டியே. இதெல்லாம் உன்னோட சூழ்ச்சி தானா? உன்னோட நாடகம் தானா? நீ மண்ணா போவேன், மறிச்சு போவேன். வானம் சாட்சியா, பூமி சாட்சியா, சந்திரன் சூரியன் சாட்சியா சொல்கிறேன். உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அவள் பாடையில் போகணும். அவளுக்கு நான் தான் கருமாரியம் பண்ணணும். எள்ளு தண்ணி இறைக்கணும். அவளுக்கு நான் தான் கோடி துணி வாங்கி போடணும். கண்ணு தண்ணி குளமாக கட்டுதடா வேடப்பா. உடம்புல ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குதே. அப்பனே கடவுளே, ஆறுகிட்ட போய் நான் சொல்லி எழுவேன். ஊரில் எல்லாரும் பிள்ளைய பெற்றாங்க, நானும் பெற்றேன். என்னை படுகொலியில் தள்ளி விட்டுட்டான். நான் நினைக்கிறது நடக்கணும். நான் நினைக்கிறது நடந்தால் இந்த வருஷ திருவிழாவில் உனக்கு ஆடு வெட்டி காவு கொடுக்குறேன், மல்லி வெட்டி எடுத்து போடுறேன், ஒரு சூளம் வாங்கி வைக்கிறேன். சோத்துக்கு இல்லாட்டாலும் காட்டை விற்று நீ வேட்டைக்கு போகிறதுக்கு உனக்கு ஒரு குதிரை வாங்கி வைக்கிறேன். அடுத்த 8ஆம் நாள் திரும்ப உன் சன்னதிக்கு வருவே. அதுக்குள்ளார அவள் சாவணும், புணமாக போகணும், கை கால் ஊனமாக ஆகணும், கோணையாக பிடிச்சி இழுக்கணும், வாயில் நுரையாக தள்ளணும், போகிற இடத்துல வார இடத்துல காரில் அடிபட்டு சாவணும், வழியில் பாம்பு பள்ளி கடிச்சு சாவணும், பாம்பு பள்ளி கடிக்கணும், குட்டம் பிடிச்சி கை கால் குறையணும், ஊரே பார்த்து சிரிக்கணும், வவுத்துல ஒரு புழுப்பூச்சி உண்டாவாமல் போகணும், வரட்டு மாடாக சாவணும். அவளுக்கு நீ சோதனை வைக்கணும். நீ நல்ல சாமியாக இருந்தா அடுத்த 8ஆம் நாளுக்குள்ளே அவள் செத்த செய்தி எனக்கு வரணும். அவள் பொணம் வேவுறதுக்குள்ளே என்னோட பவன் சுடுகாட்டில் வேகணும். என்னோட பணமும் சுடுகாட்டில் வேகணும். நான் நினச்சது நடக்கணும். நான் கேட்ட நல்ல செய்தி வரணும். அப்படி வரலைன்னா சாமின்னு கூட பார்க்க மாட்டேன். உன் மூஞ்சியில் சாணியை கரைச்சி ஊற்றி போடுவேன். அப்படி செய்யலைன்னா என்னை பல பேருக்கு முந்தி போட்டவன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டான். 3 நாளைக்கு பிறகு தடவையாக நெருப்பில் விழுந்த மாதிரி, காடே அதிர்ற மாதிரி, உயிரே போகிற மாதிரி வாய் விட்டு கதறி அழுதான். ரொம்ப நேரம் அழுதான். ஓங்கி ஓங்கி தரையை அடிச்சுட்டு அழுதான். கோவம் தீர்ற மட்டும் அழுதான். கோயில் படிக்கட்டில் கிடந்த விபூதி எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கிட்டு வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பித்தா பெரிய நாயகம். அவளோட நடையில் புது தெம்பு கூடியிருந்த மாதிரி தெரிஞ்சுது. இதோட கதை முடிஞ்சுது.